ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மட்டன் ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடுகு, சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் கூட கருவேப்பிலை, அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தா மட்டன் ஈரலை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரல் வேகிறதுக்கான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. நல்லா தொக்கு கிரேவியாட்டும் உங்களுக்கு வர அந்த டைமில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான மட்டன் ஈரல் ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.